கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறுகிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? நம் கனி கொடுப்பதற்காக, அந்த கனியிலே நிலைத்திருப்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? நம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோமா? நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறோமா? திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் கொடியானது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது மாத்திரமே நாம் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்ல மரமா இருந்தோம் என்றால் நல்ல கனிகளை கொடுப்போம், கெட்ட மரமா இருந்தோம் என்றால் கெட்ட கனிகளை கொடுப்போம். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? ஒரு மனிதனை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை நாம் அறிய முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய், நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ்கிறோமா? நம்மை எதற்காக தேவன் ஏற்படுத்தினார்? கனி கொடுப்பதற்காக, கனியிலே நிலைத்திருப்பதற்காக. மிகுந்த கனிகளை கொடுத்து பிதாவானவரை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கொடிகளாகிய நாம் மெய்யான திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து மிகுந்த நாம் கனிகளை கொடுப்போம். ஹல்லேலூயா. நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது பிதாவானவர் மகிமைப்படுவார். நாம் தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராய் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறோமா? கனி உள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுப்பதினாலே கனி கொடுக்க முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே செயல்படும். ஹல்லேலூயா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனிகள் நமக்குள்ளே இருக்கிறதா? அன்பின் கனி நமக்குள்ளே இருக்கிறதா? சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கிறதா? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறோமா? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் இருக்கிறதா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம். நம்முடைய குடும்பத்திலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கும் போது நம்முடைய குடும்பத்திலே சமாதானம். ஹல்லேலூயா. நீடிய பொறுமை நமக்குள்ளே இருக்கிறதா? தயவு, நற்குணம் நமக்குள்ளே இருக்கிறதா? வேதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நற்குணம் உண்டாகும். அனுதினமும் வேதம் வாசிக்கிறோமா? தியானிக்கிறோமா? நமக்குள்ளே நற்குணங்கள் பெருகி கொண்டு இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து வைராக்கியமான காரியங்களுக்கு, சண்டைகளுக்கு, கோபங்களுக்கு, பொறாமையான காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஆவியினாலே நடத்தப்படாமல் மாம்சத்தினாலே நடத்தப்பட்டு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே என்ன இருக்கிறது? நம்முடைய இருதயத்திலே பகைகள், வைராக்கியங்கள் இருக்கிறதா? ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார். ஆவியினாலே நாம் நடத்தப்படும் போது நமக்குள்ளே ஆவியின் கனிகள், அன்பு செயல்படும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மை அனுதினமும் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையிலே நம்மை நடத்துவார். அதற்காகவே நம்மை அவர் தெரிந்து கொண்டார்.
ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரில் நிலைத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த கனிகளை கொடுப்போம். பிதாவானவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சீஷர்களாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. உன்னை போல் பிறனைய நேசி என்றார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்வோம். ஹல்லேலூயா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் ஏற்ற துணையை கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில தடைகளை எல்லாம் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபாரா ஷாகராக தூரி கரதரபலா ரபா கபாரா சந்த ரதன ஹதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியா கபோர ஷேகரேதினே மர ஷதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர். மனமிறங்குங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. படிப்பு தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு நோயோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகமாக்குவீராக. என் தேவன் இப்பொழுதே சுகமாக்குங்கப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையில கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க, நன்மையினால் நிரப்புங்கப்பா. தாழ்த்துக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையிலே நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற வழியில எங்களை நடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், இருளின் அதிகாரங்களுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க பலன் தாங்க, கிருபை தாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.